100 வாட்ஸ் க்ளூ கன் பயன்படுத்தி எந்தெந்த பொருளை ஒட்டலாம், அந்த பொருள் வந்து நீண்ட நாள் அப்படியே ஒட்ட வச்ச மாதிரியே நிலச்சி இருக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் வந்து அமேசானில் வந்து 367 ரூபாய்க்கு வந்து ஒரு க்ளூ கன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 40 ரூபா வந்து டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 367 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இதோட எம்ஆர்பி எவ்வளோனா 999ன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து 5 க்ளூ ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு க்ளூ கன் கொடுத்துருப்பாங்க, பின்பகுதியில் ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டில் வந்து தெளிவாக வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பத்திரமா வைக்கணும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பாதுகாப்பாக வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அதை பிரிக்கவே முடியல. நம்ம ஸ்டைலில் வந்து பிரித்தாச்சு. கைக்கு அடக்கமாக பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணும்போது அதில் லைட் எரியும், ஆஃப் பண்ணும்போது லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அதிலே ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டிக்குமே நல்லா வளையிற தன்மையோடு தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டை நிமித்து வச்சு அதில் வந்து நம்ம க்ளூ கன்னை நிப்பாட்டி வச்சுக்கிறலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து அந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வைக்கணும். க்ளூ கன்னை வந்து தலைகீழ வந்து திருப்பக்கூடாது, நேராக வந்து கீழே பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கணும். உள்ளே வந்து நம்ம மேலே சாய்ச்சி பிடிச்சோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்து உள்ளே ரிவர்ஸில் அப்படியே உள்ளே போயிடும். அதனால வந்து அந்த க்ளூ கன் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். க்ளூ ஸ்டிக்கை வந்து அந்த க்ளூ கன்னோட பின்பகுதியில் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ கன்னை அழுத்துனீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிரும். இப்போ வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னா ரெட் கலரில் லைட் எரியும், ஆஃப் பண்ணோன்னா அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. 5லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரியே வச்சுருக்கணும். இப்போ வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ப்ளக்கை எடுத்துட்டு, அதாவது சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் எதை ஒட்டினேன்னா செப்பல் ஸ்டாண்டு. இதோட ஸ்டிக்கு வந்து கலந்துகிட்டே இருக்கும். அதை தான் வந்து இனிமேல் வந்து ரிமூவ் ஆகாத மாதிரி அதை ஒட்டியாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்பைடர் வலை மாதிரி அங்கங்கே வந்து நீளமாக வந்துருச்சு. அதை வந்து நம்ம கையால் எடுத்து விட்டுக்கலாம். ஒட்டின உடனேயே காஞ்சிரும். அதனால அந்த ஸ்பைடர் வலையெல்லாம் எடுத்து விட்டுறலாம். க்ளூ கன் வந்து இந்த அளவுக்கு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்மளால் அழுத்தினாலும் அந்த க்ளூ வந்து வெளியில் வராது. புதுசாக வந்து வேறு ஒரு க்ளூ ஸ்டிக்கை தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஒரு க்ளூ ஸ்டிக் வந்து இந்த அளவு தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் அடுத்த க்ளூ ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம க்ளூ கன்னை பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து வெளியில் எடுக்கக்கூடாது. வெளியில் எடுத்தால் அந்த க்ளூ கன்னே டேமேஜ் ஆயிரும். க்ளூ கன்னோட முன்பகுதி வந்து தொடக்கூடாது, அப்புறம் நம்ம கை வந்து புண்ணாயிரும். வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். அதாவது எல்லா பகுதியும் வந்து உடஞ்சி போச்சு. அதை வந்து நம்ம க்ளூ கன் பயன்படுத்தி ஒட்டியிருக்கோம். பட்டனாக வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சரியாக செட் ஆகலை. திருப்பி வந்து இன்னொரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ கன்னை வச்சு நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து வச்சாலும் அது அப்படியே ஸ்டெடியாக நிற்கிது, கீழே விழுந்துடாமல். இதுக்கு நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன்னா, கார்ட்போர்ட் ஷீட்டு, அந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை ஒரு பகுதி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு கட்டைப்பை குச்சி எடுத்து அதில் வந்து சொருவிட்டு அதை வந்து நான் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மொபைலே வச்சா கூட அது கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம ஒட்டி வச்ச அந்த செப்பல் கபோர்டு தான் இது, இனிமேல் வந்து கலடாது. அதுக்கப்புறம் ட்ரம்மோட மூடியை ஒட்டினேன். இப்போ நீங்கள் எதை ஒட்டினாலும் அதை வந்து ரொம்ப இழுத்தீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதுதான் க்ளூ ஸ்டிக் வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒட்டும்போது நல்லா இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது பிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்க்கவே நல்லா இருக்குது. ஒட்டி முடிச்சாச்சு. இடையில கேப் இருந்ததுக்கும் நான் வந்து க்ளூ கன்னை வச்சு அடைச்சாச்சு. இப்போது ட்ரம்மிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போது திருப்பி வந்து நான் ட்ரம்மில் உள்ளதை டைட்டாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி எடுத்தால் அது உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி சில்வரில் வந்து க்ளூ கன் பயன்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அழகுக்காக வச்சுக்கிறலாம், இல்லை ஓரளவு வெயிட்டு தான் தாங்கும்.
இதுவே வந்து அதிகமாக வெயிட் வச்சிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சி போயிடும். கிராஃப்ட் ஐட்டம் பண்ணும்போது நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி சில்வரில் வந்து நீண்ட நாள் உழைக்காது, ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. கிளாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை ஒட்டி கிராஃப்ட் வேணால் பண்ணலாம். நீங்களும் வந்து க்ளூ கன் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களோட க்ளூ கன் வந்து எப்படி, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.